நூற்றாண்டு விழாவிற்காக இங்கு கூடியிருக்கின்ற நம் தலைமை ஆசிரியருக்கும் மாணவ மாணவியருக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகப்பெருமானின் மீது பாடப்பட்ட திருப்புகழுக்கு மறுப்புகழ் எழுதிய வரகவி காசிம் அப்பா புலவரை பற்றி சில தகவல்கள் கூறவே உங்கள் முன் நான் நிற்கின்றேன். திருப்புகழ் 110. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இணையோராய் அருள்மலையே விகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாரா சிவகலகள் ஆனமங்கள் மிதமும் மறைவோடு வன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவுகள ஆசைமின்றி வெகு கவலையாய் முழன்றும் திரியுமடியேவுடன் அடிசேராய் மௌனவுதே சசம்பு படியதிருவே நிருந்தை மணி முடியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணிந்து ஒரு பதமதாக வந்த பழனி மகள் குமாரகுண்ட வடிவேலா பரமபதமான செந்தல் முருகனவே யுகன்று பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே என திருப்புகழுக்கு மறுப்புகள் எழுதிய வரகவி காசிம் அப்பா புலவரை பற்றி சில தகவல்கள். தமிழகத்தில் காயல்பட்டினம் வரலாற்று சிறப்பும் வணிக சிறப்பும் ஒருங்கே இணைந்த நகரம். வங்கக்கடல் தாளாட்டும் காயல்பட்டினத்தில் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன் தங்கத்திலும் மேலான சங்க தமிழை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் திருவடி கவிராயர் என்னும் தமிழ் ஆசிரியர். அருணகிரிநாதர் முருகக்கடவுள் மீது பாடிய திருப்புகளை அவர் அடிக்கடி பாடி மகிழ்வார். மாணவர்களும் ஆர்வம் கொன்றாமல் கேட்பார்கள். திருப்புகளுக்கு மறுப்புகள் உலகில் வேறெங்கும் கிடையாது. உங்களால் முடிந்தால் இதே போன்ற திருப்புகளை படையுங்கள் என்று தன் மாணவரிடம் கூறினார் திருவடி கவிராயர். என்னால் முடியும் என்று முன்வந்தார் காசிம் என்னும் மாணவன். அவரை வியப்புடன் பார்த்த திருவடி கவிராயர் வாழ்த்து கூறி திருப்புகளை எழுத அனுமதித்தார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் திருப்புகளை படிக்க முடிவு செய்தார். காசிம் புலவர் திருப்புகளை எப்படி தொடங்குவது என்ற சிந்தனை மேலிட இறைவனை தொழுது வேண்டினார். யார சூழல்லா, உங்கள் பெயரில் நான் திருப்புகளை எழுத தாங்களே எனக்கு தொடக்க வாசகத்தை சொல்லி தர வேண்டும் என்று எண்ணியவாறே உறங்கச் சென்றார். பல நாட்கள் இப்படியே கடந்தன. அப்படி இதே நினைவோடு உறங்கிய ஓர் இரவில் நபிகள் பெருமானார் கனவில் தோன்றி பகரோம் என்னும் தமிழ் சொல்லை கூறினார். இதை கேட்கும் காசிம் புலவர் மடமடவென்று திருப்புகளை பாடத் தொடங்கினார். பகரும் உருவெளி அறுவெளி வெறுவெளி சிறிதும் உறுதலை பயிலெளி துயிலெளி பருவினும் உணர்வெளி துணையெளி இணையெளி விரிவான பழைய சதுர்மறை முழுவதும் உணர்பவர் இன்னும் திருப்புகளின் முதல் பாடலை இப்படி தொடங்கி சரளமாக பாடிக்கொண்டிருந்த காசிம் புலவர் வளம் அறிய பசிய வில என்னும் தொடங்கம் 38ஆம் பாடலில் தன் சுயநிலவை இழந்து விட்டார். எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து கொண்டே இருந்தார். அப்படி இந்த பாடலை முடிக்க முடியாமல் புனித மக்காவை குறிக்கும் மக்கப்பதி எனும் சொல்லை மட்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படி நடந்து கொண்டிருந்த அவர் காயல்பட்டினத்திற்கு தெற்கே திருச்செந்தூர் செல்லும் வழியில் உள்ள மகதம்பள்ளியை தாண்டிவிட்டார். இடையே ஒரு பெரிய குளம் வந்தது. தன்னை மறந்த நிலையில் மக்கப்பதி என்று சொல்லிக்கொண்டே அந்த குளத்தில் இறங்கிவிட்டார். கழுத்தளவுக்கு தண்ணீர் சூழ்ந்த நிலையிலும் அடுத்த சொல் கிடைக்காமல் மக்கப்பதி என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அங்கு மீண்டும் நபிகள் பெருமானார் தோன்றி சொர்க்கப்பதி எனும் சொல்லை கூறி மறைந்தார். இதை கேட்ட காசிம் புலவர் மக்கப்பதிக்கும் உயிர் சொர்க்கப்பதிக்கும் ரசூலே என்று பாடிவிட்டு தொடர்ந்து 141 பாடலுடன் திருப்புகளை நிறைவு செய்தார். தன் ஆசிரியர் திருவடி கவிராயரிடம் திருப்புகளை ஒப்படைத்தார். திருவடி கவிராயர் தன் சீடனின் தமிழ் புலமையை பாராட்டி விண்மேல் கொடி கட்டி தாவுனல் காசிம் புலவர் கொழுங்கவியே என்று சார்கவி பாடி வரகவி காசிம் புலவர் என்னும் பட்டத்தை கொடுத்தார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தமிழ் குரலை கேட்கும் பாக்கியத்தை பெற்ற காசிம் புலவர் 17ஆம் நூற்றாண்டில் காயல்பட்டினத்தில் வந்து திருப்புகழ் படித்த அவர் பெருமானாரை கண்ட விழிகள் இனி யாரையும் காணக்கூடாது என்று தன் இரு கண்களையும் சுண்ணாம்பு பூசி குருடாக்கி கொண்டார். பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மீது திருப்புகழ் பாடி தமிழ் வளர்த்த காசிம் புலவரின் நினைவை என்றென்றும் போட்டி மகிழ்வோம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.